ஹையஸ்ட் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா நம்மளை விட கம்மி தான் 118 டிகிரி. ஆனால் அங்கே உயிரிழந்த மக்கள் எவ்வளோ அப்படின்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 61,000 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்காங்க. நம்ம ஊரை கம்பேர் பண்ணும் பொழுது ரொம்பவே கம்மியான வெயில் தான் யூரோப்பில் அடிச்சிருக்கு. இப்படி இருக்கும் பொழுது ஏதோ சுனாமியும் நிலநடுக்கமும் ஏற்பட்ட மாதிரி யூரோப்பில் 61,000 மக்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ப முடியல. யூரோப் மக்களுக்கு எதனால வெயில் காலத்தில் அடிக்கிற வெயில் தாங்க முடியல. நம்ம ஊர்ல அடிக்கிற வெயில் பார்த்தீங்கன்னா அங்க அடிச்சா என்ன நடக்கும்? நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் இந்த உலகத்திலையும் பதிவான அதிகபட்ச வெயில் எவ்வளோ அப்படின்னு தெரியுமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோல பதிலா பார்ப்போம். இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. வெல்கம் டு ஐஆர் தமிழ். பொதுவாக நம்ம ஊரில் சொல்லுவாங்க, வெள்ளையா இருக்கிறவங்களுக்கு நோய்களை தாங்க முடியாது, கருப்பாக இருக்கிறவங்களுக்கு நோய் கம்மியாக தான் வரும். அதே மாதிரி வெள்ளையா இருக்கிறவங்களால வெயிலையும் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை அப்படின்னு நிரூபிக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் மக்கள் இன்னைக்கு வெயில் மூலயமா உயிரிழந்திருக்காங்க. வெள்ளை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இந்தியாவில் வெள்ளையா உள்ளவங்க கிடையாது. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கருப்பு நிறம் தான். வெயில் அதிகமாக அலைஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக உடல் கருத்து போகும். ஆனால்